அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இது என்னென்னா, வாழ்க்கையோட சுழற்சி என்பது எதெல்லாம் வாழ்க்கையோட சுழற்சி அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இந்த வெற்றி பெறுபவர்கள் வெற்றியை கொண்டாடுகிறார்கள், அந்த வெற்றி நிலையானதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ வாழ்க்கையோட சுழற்சி என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். வாழ்க்கையோட சுழற்சி என்பது இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி, பிறப்பு இறப்பு, இரவு பகல், இது எல்லாமே வாழ்க்கையோட சுழற்சி. இன்பம் துன்பம் இவை எல்லாமே வாழ்க்கையோட சுழற்சி. இதையெல்லாம் நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னால் அதை மாற்ற முடியும். ஏனென்றால் இவைகள் அனைத்தும் நிரந்தரமானது அல்ல. ஒரு மனிதனுக்கு இன்பம்னு ஒன்று வந்துருச்சுன்னா துன்பம்னு ஒன்று பின்னாடி வரும். ஒருத்தவனுக்கு வெற்றி ஒன்று வந்துருச்சுன்னா தோல்வின்னு ஒன்று வரும். இரவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா பகல் வராது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டம்தான் இந்த வெற்றியை கொண்டாடும் கூட்டம். பின்னாடி பகல் எப்படி வருமோ அதே போல் வெற்றி அடைந்தவர்களுக்கு துன்பம் அப்படிங்கிறது ஒன்று வரும். இப்போ வீழ்ச்சி என்ற ஒன்று இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இயற்கையாகவே உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோற்பதும் தோப்பவன் ஜெயிப்பதும் வாழ்க்கையில் இயல்பானது. இது எப்பொழுதுமே மாறி மாறி வரும். இன்பமும் துன்பமும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். அதை நம் மனதிற்குள் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த பிறப்பு இறப்பு இருக்கு இல்லையா, இன்பம் துன்பம் இருக்கு இல்லையா, இந்த சுழற்சியிலேருந்து தப்பிப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கனால் மகான்கள் மட்டும்தான் இந்த சுழற்சியிலிருந்து தப்பிப்பார்கள். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனால், அவர்கள் பிறப்பார்கள், ஆனால் மீண்டும் இறக்க மாட்டார்கள். அப்போ துன்பங்கிறது அவங்களுக்கு வருமா அப்படின்னா, துன்பங்கிறது அவங்களுக்கு வரும். ஆனால் துன்பம் வரும்பொழுது இன்பம் வரும்பொழுதும் ரெண்டையும் சமமாக தான் பார்ப்பார்கள். இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்களும் இதை இரண்டையும் சமமாக தான் பார்க்கணும். இந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ஏழைகளுக்காகவும் உண்மைக்காகவும் போராட வேண்டும். இந்த உருவ வழிபாடு கல் சிலை இதுக்காக போராடி நம்ம இந்த மக்களோட வாழ்க்கையை